வணக்கம். கதிரவன் டாக்கீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேற்றைய தினம் அதிமுக, என்டிஏ தலைமையில் தமிழ்நாடு அரசை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தினுடைய பொருள் என்னவென்று கேட்டால், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது என்பதற்காக அதிமுக, பிஜேபி, அவருடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு அரசை எதிர்த்தோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவோ அல்லது ஒரு கருத்தினை வலியுறுத்தியோ நடைபெறக்கூடியதாக மக்களாட்சி நடைபெறக்கூடிய நாட்டில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. எதிர்க்கட்சிகளின் கடமையும் கூட அது. ஆனால் ஒரு போராட்டத்தில் அறத்தையும் நேர்மையையும் நாகரிகத்தையும் பேண வேண்டிய ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர், தற்பொழுது நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் மிக அருவருக்கத்தக்க கீழ்த்தரமான ஒரு பேச்சினை விழுப்புரத்திலே பேசியிருக்கிறார். அவர் பேசிய பேச்சு இது முதன்முறை அல்ல, பலமுறை இவ்வாறு கண்ணிய குறைவாக அவர் பேசியிருக்கிறார். உதாரணத்திற்கு, திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்கு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதாவது மகளிருக்கு தரக்கூடிய மாதம் 1000 ரூபாய் தொகையை கூட இலவச தொகை என்றோ அல்லது கருணை தொகை என்றோ இல்லாமல் அவர்களுக்கு உரிமையான தொகை, உரிமை தொகை என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்து, அதன்படி அந்த மகளிர், பெண்கள் அந்த 1000 ரூபாயை வைத்து கூடுமானவரை சேமிப்போ அல்லது ஒரு பொருள் வாங்குவதோ அல்லது அவசர தேவைக்கு அதை பயன்படுத்தி வருகிறார்கள். இதனால் அவர்களுடைய பொருளாதார தன்மை உயர்ந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு மருத்துவம், கல்வி போன்ற பல்வேறு திட்டங்களும் தமிழக மக்களுக்கு விலையில்லாமல் அளிக்கப்பட்டு வருகிறது. மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணம் நடைமுறையில் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் பற்றி பேச வந்த சி.வி. சண்முகம் அவர்கள், எல்லாவற்றையும் இலவசமாக கொடுப்பார்கள், மிக்சி கேட்டால் கொடுப்பார்கள், ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு வந்து பொண்டாட்டி கேட்டால் கூட கொடுப்பார்கள் என்று மிக கேவலமாக பேசினார். அதே போன்று கடந்த பிப்ரவரி மாதம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மகளிருக்கு 5000 ரூபாய் ஒரே நாளில் செலுத்தி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தார்கள். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் மனு செய்து தேர்தல் சமயத்தில் மகளிருக்கு வழங்கக்கூடிய உரிமையை நிறுத்த முற்பட்ட பொழுது, அதை தெரிந்து மகளிர் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற கருத்தில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்துக்கு உட்பட்ட 3000 ரூபாயும் 2000 ரூபாயை அவர்கள் கோடைக்கால சிறப்பு உதவித்தொகையாகவும் அளித்து மக்களை பெருமைப்படுத்தினார்கள். இதை பற்றி பேச வந்த சி.வி. சண்முகம், பெண்கள் கருத்தும் சிறுத்தும் வெயிலில் போனதால் அந்த 2000 ரூபாய் கொடுக்கப்பட்டது என்று மிக கேவலமாக பேசினார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்பாக சென்னை செங்குன்றத்தில் வைத்து உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று தமிழகத்தை முன்னேற்றக்கூடிய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்றார்கள். அந்த நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொண்டேன். அப்பொழுது பேசிய பல்வேறு பெண்கள் உள்ளிட்ட நபர்களை நான் பார்த்தேன். அதில் பொன்னேரி வட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, மிக ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் பேசும்பொழுது தங்கள் ஊருக்கு பேருந்து இல்லை என்றும் அதற்கான போக்குவரத்து ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்றும், அதே போன்று ஒரு சிறிய பாலத்தை கட்டித்தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். மற்றொருவர் அந்த ஊருக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என்று கேட்டார்கள். இப்படி மக்கள் தங்கள் கனவை
தங்களுக்கு வேண்டிய பல்வேறு தேவைகளை தங்கள் கனவாக மாண்புமிகு முதலமைச்சரிடம் கேட்டுக்கொண்டார்கள். அவரும் அதற்கு அந்த மேடையிலே பதிலளித்து அதற்கான ஆணைகளை பிறப்பிப்பதாக சொன்னார்கள். இதை ஒவ்வொருவரும் தனித்தனியே கேட்க முடியாது என்ற காரணத்தால் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஒவ்வொரு கூட்டத்திலும் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று அவர்கள் கடிதம் மூலமாக கேட்டு அவைகளெல்லாம் பரிசீலனை இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நேற்றைய போராட்டத்தில் சம்பந்தம் இல்லாமல் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று கேட்டால் எனக்கு நயன்தாரா வேண்டும் என்று கேட்பேன். இன்னொருவர் நயன்தாரை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் சொல்வார், செய்வாரா என்று ஏளனமாக கேட்கிறார். இந்த சி.வி. சண்முகத்தை பற்றி அதிமுக ஆழ்ந்து பிரிந்து சென்றவர்கள், குறிப்பாக டிடிவி தினகரன் அணியினர் பேசும் பொழுது உளறுவாயன், குடிகாரன் என்றெல்லாம் பேசினார். அதற்கு ஆதாரமும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இவர் தொலைக்காட்சி ஒன்றில் பேசிய பொழுது எந்த உடல் மொழி குளறல் மொழியோடு பேசினார் என்பது அது எல்லோருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் அவரை ஒரு உளறுவாயனாகவோ இல்லை குடிகாரனாகவோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருமே சொன்னதில்லை. ஏனென்றால் மனிதர்களை மாண்புடன் மதிக்கக்கூடிய, கண்ணியத்துடன் நடத்தக்கூடிய எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவர்களை கண்ணியத்துடன் பேசக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையில் இவர் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை மிக கேவலமாக பேசுகிறாரே என்பதல்ல, அவர் யாரை குறித்து பேசுகிறார், ஒரு பெண்ணை இழிவாக பேசுகிறார். அதுவும் திருமணமாகி 2 குழந்தைகளுடன் வாழ்வு நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமென்று அந்த கனவை முதலமைச்சர் நிறைவேற்றுவாரா என்று கேட்கிறார் என்றால், இவரும் இவர் சார்ந்திருக்கிற கட்சியும் எப்படிப்பட்ட ஆபாச சிந்தனைகள், அதுவும் பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தில் இப்படிப்பட்ட ஆபாச பேச்சு. இன்னொருவர் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு பெற்பதற்காக ஆப்பிள் சின்னத்துக்கு ஓட்டு கேளுங்கள் என்று சொன்ன புகழ்பெற்ற திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சேலை கொடுக்கிறார்கள், பாத்திரம் கொடுக்கிறார்கள், ஆனால் பெண்களுக்கு உள்பாவாடை கொடுக்கவில்லை என்று அவரும் அநாகரிகமான ஒரு பேச்சு. இன்னொருவர் கரூர் விஜயபாஸ்கர் என்ற ஒரு நபர், அவர் எதிரே அமர்ந்திருக்கும் பெண்களை பார்த்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய் என்று உருவ கேலி செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நபர்களை வைத்து கொண்டு அந்த கட்சியை நடத்தக்கூடிய பொதுச் செயலாளர் இதற்காக ஒரு வருத்தமோ அல்லது அதை பேசிய நபருக்கு ஒரு கண்டனமோ இதுவரை தெரிவிக்கவில்லை. இதுதான் அதிமுக என்ற கட்சியினுடைய லட்சணம். இவர்கள்தான் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கப் போகிறார்கள். உண்மையில் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். குற்றங்கள் எங்கு நடைபெற்றாலும் அது யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து தண்டனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. மற்ற மாநிலங்களை ஒப்பீட்டு பார்த்தால் அல்லது கடந்த கால 2021 அதிமுக ஆட்சியை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த ஆட்சியில் குற்றங்கள் குறைவு, எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அதிகம். இப்போது புள்ளி விவரங்களை அரசும் தெளிவாக கொடுத்திருக்கிறது. இவற்றையெல்லாம் தெரிந்து கூட ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்றால் அது அரசியலுக்காக நடத்தப்பட்ட போராட்டம். இனிமேலாவது எடப்பாடி போன்றவர்களெல்லாம் இப்படிப்பட்ட உளறுவாயர்களை கண்டித்து வைப்பது அவருக்கும் நல்லது, அவர் சார்ந்த கட்சிக்கும் நல்லது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா, உங்களின் சேவையில் நாடு